அட நம்ம ஆள் எப்போ பார்த்தாலும் பொட்டேட்டோ ஸ்மைலி சொல்லிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வராருங்க. அவனுங்களும் அதை நல்லா ரெடி பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க. அதை இங்கே வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. சரி நம்ம எதுக்கு ஆர்டிஃபிஷியலாக களத்தில் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு அதை நல்லா மசிச்சு அப்படியே மலை சாரல் மாதிரி கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் நமக்கு தேவையான அளவு ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா உருட்டி அதை ஒரு டப்பா மூடி எடுத்து ஒரு ரவுண்டு போட்டு அதில் ஒரு பேனாவை எடுத்து 2 கண்ணும் 1 ஸ்பூனை வச்சு ஒரு வாயும் போட்டு மீடியம் ஹீட்டில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தேன் பாருங்கள். வந்துச்சு ஒரு பொட்டேட்டோ ஸ்மைலிங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என்ன தான் சாப்பிட்டாலும் ஆர்டிஃபிஷியலுக்கும் நேச்சுரலுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு. சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். சரி அதுவும் எதுக்கு அன்ஹெல்தி தானே அப்படின்ட்டு நாங்கள் அதை டைரெக்டாக அதை மட்டுமே சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் நேச்சுரலாக ட்ரை பண்ணி பாருங்கள்.